ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்குறதுங்க இட்லி அரிசி போட்டு நைஸாக மாவாட்டிட்டு இட்லி ஊற்றி அதில் நான் சேவை ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், இப்படி நல்லா பூ மாதிரி புழிஞ்சு வச்சுருக்கேன். இதை நம்ம வெங்காயம் போட்டு லெமன் போட்டு தாளிக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணலாங்க. நான் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கடுகு, கடலப்பருப்பு, வெள்ளை உளுந்து பருப்பு போட்டிருக்கேன். பொரிஞ்சிருக்குங்க. அடுத்தது போடலாங்க, வெங்காயம் போடலாங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்து பொடியாக அறுத்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே போட்டுக்கலாங்க. இது ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த லெமன் சேவைக்கு. அப்படியே வரமிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேங்க. அதை அப்படியே போட்டுக்கலாங்க. மல்லி கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அப்படி நல்லா பிரட்டி கொடுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுங்க இது. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாங்க. சேவைக்கு நான் அரிசி மாவாட்டும் போதே நான் உப்பு போட்டுட்டேங்க. நல்லா இட்லி அரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சுங்க. நல்லா கிரைண்டர்லேயே மிக்சிலேயே நைஸாக ஆட்டிக்கணுங்க. ஆட்டினதுக்கப்புறம் இட்லி பானை வச்சு இட்லி ஊற்றிட்டு அந்த சேவை புளியறதில் நம்ம புளிஞ்சு எடுத்து வச்சுக்கணுங்க. நான் அப்படி ரெடி பண்ணது தாங்க. நல்லா சன்னமாக பாருங்கள், எப்படி பூவாட்டம் இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினது நம்ம சேவையை எடுத்து போட்டுக்கலாங்க. வெங்காயத்தை இப்படி கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிடணுங்க. வதக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம சேவையை நல்லா இப்படி போடணுங்க. இப்போ இது நல்லா பிரட்டி கொடுக்கலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, நல்லா பிரட்டி கொடுத்துட்டோங்க. லெமன் நல்லா ஒரு லெமன் புளிஞ்சிக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இதில் நம்ம தேங்காய் சேவை பண்ணலாம், தக்காளி சேவை பண்ணலாம், மல்லி சேவை பண்ணலாம், அப்புறம் காளான் போட்டு பண்ணலாம், பன்னீர் போட்டு பண்ணலாம், நிறைய வெரைட்டி பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. ஆனால் வீட்டில் நம்ம பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு லெமன் நல்லா புளிஞ்சு விட்டுட்டோங்க. புளிஞ்சு விட்டுட்டு நல்லா இப்போ கிளறி கொடுத்துக்கலாங்க. நல்லா நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா கறி மசால் பவுடரெல்லாம் போட்டு கூட காளான் எல்லாம் போட்டு பண்ணலாங்க. பன்னீர் போட்டு பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் நல்லா பொடியாக நிறையா அறுத்து போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ கொஞ்சம் சேவை வச்சுருக்கேங்க. இதில் தேங்காய் பூவு, ஏலக்காய் போட்டுட்டு நம்ம சர்க்கரை போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், வெள்ளை வெள்ளையன்னு நல்லா இருக்குது. இதில் நல்லா இருக்குங்க. ஏலக்காய் தூள், சர்க்கரை, தேங்காய் பூங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ஸ்வீட் சேவை நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணலாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்டு